வணக்க மக்களே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழக முதல்வர் சிஎம் தளபதி விஜய் அவர்களை வந்து பேசலை அப்படிங்கிறத எதிர்க்கட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எது பேசுகிறா இருந்தாலும் ஆதாரத்தோடு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு நம்ம சிஎம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பேசலன்னு சொல்கிறீங்க, பேச தெரியாமலாம் இல்லை, பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். ஸோ அதனால் வந்து மக்களிடத்தில் வந்து எப்போ பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத பேசிட்டு தான் அவங்களோட அன்பும் ஆதரவோடு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. நாங்கள் எல்லாருமே இங்கே உட்காரது காரணம் அவங்க தான், நாங்கள் பேசினால தான் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி என்ன ஆதாரமானாலும் கேட்டுட்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஃபினான்ஷியல் மினிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாரு, நிதித்துறை சேர்ந்த அமைச்சர் கூட சொல்லியிருந்தாரு, என்கிட்ட வந்து எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படிங்கிறத. அது வந்து சும்மா வந்து வாய்மொழியாக வந்து சொல்லலை, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டெஸ்கில் எனக்கு முன்னாடி தான் இருக்குது. ஸோ அதை வந்து எப்போ நான் வந்து சொல்லணும், எப்போ வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது நான் தான் முடிவு பண்ணுவேன். ஸோ வந்து இப்போவே வந்து என்னை வந்து காமிக்க வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து ஒரு வார்னிங்காக கூட பார்க்கலாம், சைலண்ட்டாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா வந்து தளபதி அவர்கள் பேச மாட்டேங்கிறார், முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறார், மித்த எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். பேசி முடித்ததுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று சொன்னார், நான் பேசுங்கிறீங்க, நான் பேசாமல் போகிறனால இடைத்தேர்லையாவது ஏதாவது உங்களுக்கு நல்லது நடக்குமான்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஊமக்குத்தா குத்திட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ இதை வந்து எப்போவுமே வந்து தளபதி அவர்கள் பண்ணுவார். ஸோ தேவையில்லாமல் வந்து அவரை பேசுங்கும்போது அவங்களுமே ஆப்போனன்ட்ஸுமே தொடர்ந்து வந்து வாங்கி கட்டிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து அவர் ஸோ அது வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்குது அப்படிங்கிறதுனால அவர் கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயத்துக்கு பேசிட்டு தான் இருக்கார். என்ன வந்து சலுகைகள் அளிக்கணும், என்னென்ன நிதிகள் வந்து ஒதுக்குறோம் அப்படிங்கிற தேவைக்கு வந்து பேசுகிறாரு. அதையும் மீறி வந்து என்ன பேசணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறாங்களோ அதையும் பேசுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான் பேசாமலாம் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா திட்டத்தையுமே வாரி வழங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். காப்பீட்டு திட்டம் 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக போயிருக்கு. எம்எல்ஏக்கு எல்லாருக்குமே வந்து கார் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சமம் தான், மக்கள் அனைவரும் சமம் தான், எல்லாருக்குமே ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ அதன் விருப்பப்படி வட சென்னை மக்களுக்கு வந்து பன்னோக்கு மருத்துவமனை வந்து அமைக்கப்படும் அப்படிங்கிறதுமே குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து எல்லாமே வந்து ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கான அறிவிப்புமே வந்து வெளியிட்டிருக்காரு சிஎம் தளபதி விஜய் அவர்கள். மேலும் தெறிக்க விடுற மாதிரி சம்பவங்கள் நினச்சி அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.